சின்ன மருமகள். நாளை எபிசோடில் எடுத்த உடனே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவுமே ஒரு வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்னா நம்ம பையன் போஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போது போஸை இருக்க விடாமல் இந்த தமிழ்ச்செல்வி என்னென்னமோ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அவன் போயிட்டு கட்சி வேலையெல்லாம் பார்த்து ராஜாங்க மாமாட்ட மிகப்பெரிய பேரும் மரியாதையும் வாங்கி இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசாக ஆவான்னு நான் நினச்சேன்டி. ஆனால் அவன் பண்ண சின்ன ஒரு முட்டாள்தனம், அதை அந்த வேலைக்கார நாய் தமிழ்ச்செல்வி கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அவனை என்னமோ அடிமை மாதிரி அந்த மலர் வேலைக்காரிக்கு அடிமையாக வச்சுருக்கா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சித்ரா அப்படின்னு சொல்லி இங்கே சித்ராட்ட ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான். தம்பி மட்டும் அவசரப்படாமல் இருந்தாலும் வச்சுங்களேன், இந்நேரத்துக்கு தம்பிக்கிட்ட பாதி சுற்று வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இப்படி நம்ம தாண்டி பகல் கனவு கண்டுட்ருக்கோம். ஆனால் இந்த போஸு பையன் அவன் என்னான்னு அவன் விருப்பத்துக்கு பண்ண போய் பாரு இப்போ என்ன நடந்திருக்குன்ட்டு. சரிம்மா, நீ சும்மா தம்பியவே குறை சொல்லாதம்மா. தம்பி பண்ணது பண்ணிட்டான், ஓகே. இப்போது சேது தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்கான். அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது? அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கும் காரணம் தம்பி தானடி. அவன் பண்ணனால தானே இப்போ தமிழ்ச்செல்வனை மிரட்டுறா. நாம் போய் ராஜாங்கத்தை சொன்னாலும் சரி, நம்மளால் ராஜாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் சரி, நாம் தான் காரணம்னு தெரிஞ்சு அவள் உடனே போய் போஸை பற்றின விஷயத்தை சொல்லிவிடுவா. உங்கள் மாமா ராஜாங்கத்துக்கு போஸ் பண்ணதை விட தமிழ்ச்செல்வி பண்ணது பெரிய விஷயம் கிடையாது, புரியுதா? இங்கே போஸாக சேதுன்னு வரும்போது சேது வெறும் ஹோட்டல் தான் ஆரம்பித்து கொடுத்துருக்கான். ஆனால் போஸு தமிழ்ச்செல்விடி அவளோட அண்ணி தப்பானதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானே. சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இப்போது பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் அதுக்காக கணவன் மனைவி இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. இதுதாண்டி இங்கே பெரிய தப்பாக இருக்கும். இது விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், வெளியில் நம்மளால் தலை காட்ட முடியாது. அதனால் நாம் இப்போ பொட்டி பாவம் மாதிரி அடங்கி தான் போய் ஆகணும். அந்த தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி காற்று இப்போது அவள் பக்கம் அடிக்குது, அடிக்கட்டும். அதுக்குன்னு காற்று எப்போதும் அந்த ஹோட்டல்காரி தமிழ்ச்செல்வி பக்கமே அடிக்காது அப்படின்னு சொல்ல, சித்ரா ஒன்று ஏம்மா அப்போ வழியே இல்லையாம்மா இதுக்கு அப்படின்னு சொல்ல, சித்ரா இப்போது பேச்சு வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது. சித்ரா, இப்போது அம்மா ஒரு ஐடியா சொல்கிறேன், இது செட் ஆகுமா நீ சொல்லு. இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை வீட்டோடு தோற்றி விட்றலாண்டி அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியாம்மா? அதான்டி அந்த ஹோட்டலு. ஆமாம், ஹோட்டல் தான் சேது வச்சு கொடுத்தது தான் நம்ம சொல்ல முடியாதேம்மா. சொன்னோம்னா அவள் தான் போயிட்டு போஸ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மிரட்டுறாளே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேணா நீ சொல்கிற மாதிரி ஹோட்டலை வச்சு பேசுவோம் தமிழ்ச்செல்விட்ட. அதை ரெக்கார்ட் எடுத்து மாமாட்ட காட்டிட்டா. ஆமாம், இதெல்லாம் ஏண்டி என் வயசு வந்து இப்படி பிறந்திருக்கீங்க? உன் தம்பியும் சரியில்லை, நீயும் சரியில்லை. இல்லை சித்ரா, நாம் இப்போ இந்த ஹோட்டலை பற்றி மாமாட்ட சொன்னால் மட்டும்தான் இது பிரச்சனையாக வெடிக்கும். அப்போது விசாரித்து பார்க்கும்போது சேது தான் அந்த ஹோட்டல் வச்சு கொடுத்தான்னு சொல்லி ராஜாங்கமாகவே கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் அந்த ஹோட்டல் இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும். இப்போது தமிழ்ச்செல்வி இங்கே இன்னும் இவ்வளோ தூரம் ரொம்ப ஜாலியாக இருக்கானா, அது காரணம் இது வரைக்கும் கஞ்ச பிஸ்னாரியாக ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு சேது ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்கான். அந்த ஹோட்டல் இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. சாப்பாடை பார்த்து நல்லா சமைக்கிறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் விசாரித்த வரைக்கும் வியாபாரமும் நல்லா போகுதான். அந்த ஹோட்டலை நம்ம எதனால் கெடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேது வச்ச ஹோட்டலுக்கு கலங்கம் வந்துடும். அதனால திரும்பவும் சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் சண்டை வரும். அந்த சண்டையில் நம்ம உள்ளே போந்து இந்த ஹோட்டலை வச்சு கொடுத்ததே சேதுதான்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கலாம். எப்படி? கரெக்டுமா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன பிரச்சனை உண்டு பண்ணுறது ஹோட்டலில்? அட போடி அறவேக்காடு, ஏன்டி இப்படி இருக்கீங்க? என் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது நீங்களாம் மூலிகையிலம் தான் பிறந்தீங்களா? ஏமா? இல்லை சித்ரா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குது, அதுதான் அந்த ஹோட்டல் நல்லா போகுது. இப்போது அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லை, பிரச்சாரத்தை வந்து 4 பேர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, வாழ்ந்துருக்குறாங்க, சாப்பாடு சரியாக சமைக்கலை அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஹெல்த் ஆஃபீஸ் இருக்குமே அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன். அவங்க சோதிச்சு பார்க்கும்போது சாப்பாடு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏம்மா, அப்படி சோதிச்சு பார்த்து சாப்பாடு சரியில்லைன்னா அந்த ஹோட்டல் சீல் வச்சுருவாங்கம்மா. அதுதாண்டி சித்ரா சொல்கிறேன். அதுக்கு அந்த ஹோட்டலில் சரியாக சமைக்காமல் இருக்கணுமேம்மா. ஆமாண்டி, என்னடி எல்லாத்தையும் நானும் சொல்லி தரணுமா? அதுக்கும் வழி இருக்குடி. நம்ம ஒரு 2 பேர் செட் பண்ணி சுத்தம் பத்த இல்லாத சாப்பாடு, வீணாக போனால் அழுக்கான சாப்பாடு கொண்டு போய் அந்த ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவு பாதுகாப்பு துறையில போய் செக் பண்ணும்போது அங்கே சரியான உணவு இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சிட்டா அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சுருவாங்க. அப்போது செல்லப்பாண்டியும் அவன் பொண்டாட்டியும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாக பரவும்.
அப்போது செல்லப்பாண்டி ஹோட்டல் சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சேதுக்கு உள்ளுக்குள்ள குத்தும். நாம் வச்சு கொடுத்த ஹோட்டலு இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த குடும்பமே நம்ம ஃப்ராடு குடும்பம் தானான்னு சொல்லி சேது ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே வெறுத்துருவான். அந்த நேரத்தில் இந்த ஹோட்டலை வச்சு கொடுத்தது யார் அப்படின்னு நாமளே ஒரு டாக்கை கொளுத்தி போட்டோம் அப்படின்னா அது எப்படியும் ராஜாங்க மாமா காதுக்கு போயிடும். அப்புறம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும். இது நாம் எங்கேயுமே மாட்ட மாட்டோம். இதனால் மீண்டும் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டாலும் துரத்தப்படலாம். எப்படி? அம்மா சூப்பர்மா, நான் கூட ஒன்று என்னமோ நினச்சேம்மா, நீ உண்மையிலேயே வேறு லெவலுமா, ஆனால் இதெல்லாம் சித்ரா கரெக்டாக பண்ணி முடிக்கணுமே அப்படின்னு சொல்ல, சரிம்மா அதுக்கு என்ன, தம்பி போஸை சொன்னால் அவனே பண்ணிவிடுவாம்மா, தமிழ்ச்செல்வி மேலே அவன் அம்புட்டு கோபமாக இருக்கான், அதனால் இதை மட்டும் போஸை சொன்னோன்னு வச்சுக்கேன் உன் தம்பி கீச்சிடுவாண்டி. ஏம்மா போஸ் செய்யக்கூடாது சித்ரா, போஸ் அந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும், இதை வேறு ஆளுங்க வச்சா செய்யணும், நீ தாமரைக்கு கால் பண்ண அப்படின்னு அந்த இடத்துல ஈஸி சொல்கிறாங்க. உடனே சித்ராவும் தாமரை கால் பண்ண, சொல்லு சித்ரா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. இரு தாமரை, அம்மா பேசுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஃபோனை. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, தாமரை எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டம் மட்டும் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன திட்டம்னு தாமரை கேட்குறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி அவங்களுடைய திட்டத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே சூப்பர் திட்டம், கண்டிப்பாக இதில் ஈஸியாக தமிழ்ச்செல்வியை பற்றி சேதுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோன்றி அதனால் நாம் நினச்ச எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு யாரை வச்சு செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க தாமரை. அப்போ தான் தாமரைக்கு ஐடியா வருது, இந்த ஆறுமுகம் வேற அடிக்கடி பணம் கேட்டு நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கான், இப்போது இந்த வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக ஈஸ்வரிட்டு இருக்க பணத்தை வாங்கி ஆறுமுகத்தில் கொடுத்துட்டோம்னா நாம் கொஞ்சம் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தாமரை உடனே ஓகே அதுக்கு நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது சாப்பாடை வீணாக போன சாப்பாடு ரெடி பண்ணிவிடுங்க, ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொல்லப்புறமாக வச்சுருங்க, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவன்கிட்ட நீங்கள் எப்படியாவது அந்த சாப்பாடை கொடுத்துட்ருங்க, அவன் போய் மீதி விஷயத்தை பண்ணிவிடுவான், அவனுக்கு ஒரு 50,000 பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்ல, ஈஸ்வரனு என்ன தாமரை 50,000 கேட்குற, 50,000 கொடுத்தீங்க அப்படின்னா அவன் மாட்டினாலும் நம்ம பேர சொல்ல மாட்டான், நாம் தப்பிச்சுக்கலாம், இல்லை நாம் தான் அதெல்லாம் பண்ணணும்னு வீட்டுக்கு தெரிஞ்சு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, சரி தாமரை நான் கொடுத்துட்றேன், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை ஓகே ஒரே கல்லில் 2 மாங்காய், ஆறுமுகத்துக்கு பணம் தரணும் கொடுத்துட்டலாம், இதை வச்சு தமிழ்ச்செல்வி கதையும் முடிச்சு விட்டுலாம், அப்படியே ஆறுமுகம் மாட்டினாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாமரை ஆறுமுகத்தை வர சொல்கிறாங்க. ஆறுமுகமும் அதே மாதிரி சேது வீட்டுக்கு கொல்லப்புறமாக போகிறாரு. இங்கே ஈஸ்வரி வீணாக போன மாதிரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே அங்கே ஆறுமுகத்தில் கொடுத்துட்றாங்க. ஆறுமுகம் எடுத்துக்கிட்டு அவனுடைய ஒரு கூட்டாளி ஒருத்தன் அழைச்சிட்டு போகிறான். போயிட்டு ஹோட்டலுக்கு வெளியே நிற்கிறான். ஸோ அப்போதைக்கு செல்லப்பாண்டியும் வசந்தி எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் அப்படியே உள்ளே சாப்பிட்ற மாதிரி போயிட்டு சாப்பிட உட்காரான் ஆறுமுகம். ஸோ இந்த பையை கையில் வச்சுருக்கான். சாப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்லும்போது, இந்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண தம்பி, சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி எல்லாத்தையும் இலையெல்லாம் கட் பண்ணிட்டுருக்காரு. அந்த கேப்பில் யாருக்கும் தெரியாமல் அந்த வீணாக போன சாப்பாட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறாரு நம்ம ஆறுமுகம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே கால் பண்ணுறாரு தாமரைக்கு. தாமரை உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இதுமாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியும் நேராக ஹோட்டலுக்கு போகிறாரு. அப்போது ஒரு 10-15 பேர் பார்சல் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆறுமுகத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாட்லேயும் ஆறுமுகம் வீணாக போன சாப்பாடை கொஞ்சம் கலந்துட்டு உட்காந்துருக்கும் போது, என்னங்க சாப்பாடெலாம் ஒரே ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லவும், உணவு பாதுகாப்புத்துறை உடனே போய் சாப்பாட்டை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது அது கெட்டு போன சாப்பாடுன்னு தெரிய வருது. அப்போது இந்த ஹோட்டலில் சுத்தமில்லா சாப்பாடு சமைச்சிட்ருக்கீங்களான்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்க, செல்லப்பாண்டி உடனே ஐயா அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப சுத்தமான சாப்பாடு சமைக்கிறோம், இந்த சாப்பாடு தான் இந்த ஊர் மக்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ எப்படி இந்த கெட்ட சாப்பாடு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இந்த ஹோட்டல் சீல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு செல்லப்பாண்டி ரொம்பவே துடிக்கிறாரு. ஐயா யாரோ தவறு பண்ணியிருக்காங்க, கெட்டுப்போட்ட சாப்பாடு எங்கள் ஹோட்டலில் கிடையாதுன்னு சொல்லும்போது, எல்லோரும் செக் பண்ணி பார்த்தா சாப்பாடுலாம் கெட்டு போயிருக்கிறது கண்டுபிடிச்சிடறாங்க. இது எப்படி கெட்டு போச்சு தெரில ஐயா, நாங்கள் சமைக்கும்போது நல்லா இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பார்சல் சாப்பாடு வெளியே போயிருக்கு, ஆனால் யாருமே சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்லவே இல்லை, இது எப்படி நினச்சுன்னு தெரில ஐயான்னு சொல்லி கதறி அழுகுறாரு. இந்த விஷயம் அப்படியே சேதுக்கு போகுது. சேதுக்கும் கருப்பும் தெரிஞ்ச உடனே சேது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாரு மாமா, அவனுக்காக நான் ஆசையாக ஹோட்டல் வச்சு கொடுத்தேன், ஆனால் அந்த ஹோட்டலில் கூட சரியாக நடத்தாமல் இப்படி கெட்டுப்போன சாப்பாடெலாம் போட்டு என் பேர் ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாங்க மாமா, எனக்கு அந்த குடும்பத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமான்னு சொல்ல, கருப்பு சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையா, ஏன்னா பிரச்சாரத்தில் வந்த எல்லாருமே அந்த சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குன்னு சொன்னாங்கய்யா, அதுவும் இல்லாமல் மாப்பிள்ள இங்கே ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஓடுறாரு. மாமான்னு சொல்லி கத்த, ஐயா நீ இங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நேராக வீட்டுக்கு ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா தமிழ்ச்செல்வி வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
தமிழ் தமிழ் கூப்பிட்டு வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் வாங்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டியா? இன்னும் இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்க, இல்லை தமிழ், அங்கே ஹோட்டலில் அம்மா சமைச்ச சாப்பாடுலாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை, அதான் உனக்கு அங்கே தான் பார்சல் ஆகிட்டு வந்தேன், இனியும் சாப்பிடலையான்னு கேட்க, இல்லை சாப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு தூக்கிட்டு உடனே கருப்பு ஓடுறாரு. கருப்பு ஓடி போயிட்டு அந்த இருக்க உணவு பாதுகாப்பு துறையிட்ட கொடுக்குறாங்க. இந்த பாருங்க ஐயா, இப்போ அந்த சாப்பாடு பார்சல் ஆகிட்டு போனேன், இந்த சாப்பாடு வச்சு சோதிச்சு பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சோதிச்சு பார்த்தா அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்குது. அப்போது இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்போது அந்த சாப்பாடு மட்டும் எப்படி கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்க, சேது உடனே மாமா இங்கே வா, உனக்கே அந்த தேவையில்ல வேலை, அந்த சாப்பாடு யாருக்கு வாங்கிட்டு போன நீ அப்படின்னு கேட்க, தமிழ் செல்விக்கா வாங்கிட்டு போன மாப்பிள்ள. ஓ, நீ சாப்பாடு வாங்கிட்டு போய் தமிழ் செல்வி கொடுக்குறியா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ஏன் மாமா இப்படி இருக்கான்னு கேட்க, ஐயோ சேது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாப்பிள்ள, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அவளுக்கு தமிழ் செல்விக்கு காரமான சாப்பாடாக போகிறாங்கய்யா, வயிற்றுல குழந்தை இருக்குது, யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது மாப்பிள்ள, அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு சொல்ல, சேதுவால் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. உடனே உணவு பாதுகாப்பு துறையில் சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த சாப்பாடு கெட்டு போயிருக்குன்னு கேட்க, உடனே அந்த இடத்துல கருப்பு சொல்கிறாரு, ஐயா அதான் இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, நாங்கள் இந்த ஊர் மக்கள் தான் இவங்கள்ட்டலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம், சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், ஆனால் இங்கே ஏதோ நடந்திருக்கு, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அப்போ தான் எல்லாருக்கும் டவுட் வருது. உடனே உணவு பாதுகாப்பு துறை சொல்கிறாங்க, இந்த கடை சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை, ஆனால் பக்கத்து கடை ஃபுல்லாமே இவங்க கடையும் கவர் பண்ணுது, அந்த சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தெரியுது ஆறுமுகம் ஒரு கையில் பையை தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறது, அந்த பையை எடுத்து உள்ளே போகிறது, கிச்சன் உள்ள போகிறத பார்க்குறாங்க. அந்த பாருங்க அந்த பையன் கிச்சன் உள்ள போகிறான், அவன் யாருன்னு கேட்கும்போது அவன் சாப்பிட வந்தவங்க, அவன் கிச்சன் உள்ள போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது அது ஆறுமுகம்னு சொல்லிட்டு, ஐயா இவன் எனக்கு தெரியுங்க, இவன் இந்த ஊருக்கார பையன் தான், கொஞ்சம் மோசமான பையன், இவனை பிடிச்சா விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நேரெல்லாம் போகிறாங்க. போனால் ஆறுமுகம் விஷயத்த முடிச்சிட்டுன்னு சொல்லி தாமரைகிட்ட பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக காசை வாங்கிக்கிட்டு ஒரு அரசமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம் ஈஸ்வரி, சித்ரா எல்லாருமே அப்பா போட்ட திட்டம் செல்லுபடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடைக்கு சீல் வச்சுருவாங்க, அப்புறம் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஊர் ஃபுல்லாக தெரியும் போது மாமாவுக்கு தெரிஞ்ச உடனே மாமாட்ட ஈஸியாக இந்த விஷயத்தை பற்றி பேசி தமிழ் செல்வி வீட்டுக்கு துரத்திடலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆறுமுகத்தை பார்த்தோன்னே சேது போய் பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்தா ஆறுமுகம் முதல்ல உண்மை சொல்ல மறுக்கிறான், உண்மையை சொல்லியே மாட்டுறான். அப்போ தான் சேது சொல்கிறாரு, டேய் ஏற்கனவே நீ கலந்த சாப்பாட்டில் இப்போ 2 பேர் செத்து போயிட்டாங்க, இன்னும் 5 பேர் உயிருக்கு ஆபத்தாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீ மட்டும் உண்மையை சொல்லனாலும் கண்டிப்பாக நீ மாட்ட தான் போகிற, கொலை கேஸில் மாட்டிப்போ பார்த்துக்க, உண்மையை சொன்னா நீ தப்பிச்சிருவ, யார் பண்ண சொன்னாங்களோ அவங்க மாட்டுவாங்க, இல்லைனா எல்லா கொலையும் ஓமல் தான் விழுவும் பார்த்து அப்படின்னு சொல்லி சேது மிரட்ட ஆறுமுகம் உடனே உண்மை ஏதாவது சொல்கிறாரு. இது மாதிரி தாமரை தான் கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஈஸ்வரியும் அம்மாவும் சித்ரா அம்மாவும் தான் அந்த கெட்டுப்போன சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, அதோட 50,000 பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி தமிழ் செல்வி மேலே இந்த தப்புமே இல்லை, தாமரை தான் ஆரம்பத்தில் என் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு ஆறுமுகம். அதை கேட்டு சேதுவா அப்படியே ஒன்றும் பேச முடியும், கண் கலங்கி நிற்கிறாரு. பாத்தியா மாப்பிள்ள, நீ போய் தங்கச்சி தப்பாக பேசுனியே, எல்லாத்தையும் காரணம் ஈஸ்வரியும் சித்ராவும் தாமரையும் தான், தமிழ் செல்வி இல்லை அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்ல சேதுவால் அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கண் கலங்கிறாரு. உடனே ஆறுமுகத்தை இழுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் கத்துறாரு, அப்பத்தான் ஈஸ்வரியத்தை அப்படின்னு சொல்லி. ராஜாங்க வந்து எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கான், யார் அவன், ஏன் அவனை போட்டு அடிச்சிருக்கான் இவன்ப்பா அப்படின்னு கேட்க ஆறுமுகத்தை போக்கி நேராக ஒரு அறை விட்றாரு சேது. உடனே ஆறுமுகம் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு ராஜாங்கம் டக்குன்னு துண்டே கீழே வந்துடுது, ராஜாங்கம் துண்டு. ராஜாங்கம் அப்படின்னு உடஞ்சி போய்றாரு. ஈஸ்வரியால் ஒன்றும் சொல்ல முடியல. ஐயோ இவன் வந்து உண்மையை சொல்லிட்டானே, இந்த தாமரை பண்ண ஆளை பாரு சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி புலம்புறாங்க. ராஜாங்கம் உடனே ஈஸ்வரி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஐயோ மாமா ஒன்றும் இல்லை மாமா, அது நாங்கள் ஏதோ பண்ண போய் தெரியாமல் நடந்துச்சு மாமான்னு சொல்ல, சன்னியாசி சன்னியாசி ஒன்றும் பண்ண முடியல. சன்னியாசி என்ன சன்னியாசி, இதெல்லாம் ஒரே குடும்பம் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு வேர் தோன்றியிருக்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, ஈஸ்வரி ஓடி வந்து ராஜாங்க காலில் விழுறாங்க. என்ன மன்னிச்சிருக்க மாமா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை மாமா, தாமரை தான் அப்படின்னு சொல்லி தாமரையை கோத்து ட்ரை பண்ணுறாங்க ஈஸ்வரி. ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. சேது அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. பாருங்கப்பா, நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக போச்சு பார்த்தீங்களா, இதுதான் அப்பயே சொன்னேன், எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க, தமிழ் செல்வி மேலே கோவப்பட்டீங்க, ஆனால் யாருமே தப்பாக இல்லை, உங்களை நம்ப வச்சு கழுத்தது ஈஸ்வரியும் உங்கள் தங்கச்சி சாவித்திரியும் தான் அப்படின்னு சொல்ல ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. அப்பத்தான் ஓடி வந்து ஈஸ்வரி பார்த்து ஒரு அறை விட்றாங்க. கூட இருந்தே குளிர்பறிச்சிட்டேடி, நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. தமிழ் செல்வியை பார்த்து ராஜாங்கம் கையெடுத்து கும்புறாரு. மன்னிச்சுக்கோமா தமிழ் செல்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சேது தமிழ் செல்விகிட்ட போயிட்டு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே கூனி குறுகி அவமானத்தில் அப்படியே நிற்கிறாரு. தமிழ் செல்வி பார்த்து கண் கலங்குறாங்க. இதை தானே ஆரம்பத்தில் நான் சொன்னேன், யாருமே என்னை மதிக்கவே இல்லை, யாரும் சொன்னது கண்டுக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க, தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி.